தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை, பொதுப்பணித்துறை, வனத்துறை ஆகிய மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெறவுள்ளது. கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த துறைகள் தொடர்பான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த விவாதத்தில் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று தங்களுடைய கேள்விகளை கேட்பதற்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிப்பார்கள். அந்த அடிப்படையில காலை 9:30 மணி அளவில் தமிழக சட்டப்பேரவை தொடங்கும். குறிப்பாக சட்டப்பேரவை தொடங்கியதுமே வினாக்கள் விடைகள் நேரத்திற்காக முதல் 1 மணி நேரம் என்பது ஒதுக்கப்படும். அந்த நேரத்தில் ஏற்கனவே கேள்விகளை கொடுத்திருக்கக்கூடிய பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கேள்விகள் எல்லாம் பட்டியலிடப்பட்டு அதற்கு துறை சார்ந்த அமைச்சர்களுடைய பதில்களும் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. எனவே 1 மணி நேரத்திற்கு பிறகு கவன ஈர்ப்பு தீர்மானம் எதிரும் அவசர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் நடந்திருந்தால் அது தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பது எடுத்துக் கொள்ளப்படும். எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இன்றைய கேள்வி நேரத்தில் பேசக்கூடிய அமைச்சர்கள் KN நேரு, KKSR ராமச்சந்திரன், ரகுபதி, சாமிநாதன், கீதா ஜீவன், மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட அமைச்சர்கள் இன்று தினம் கேள்வி நேரத்தின் போது எழுப்பப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்துதான் கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பது அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் ஏதேனும் இருந்தால் கொண்டு வரப்படும். அதனைத் தொடர்ந்து இன்று காலை நிகழ்வாக நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள், பொதுப்பணித்துறை, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம், இறுதியாக வனத்துறை ஆகிய இந்த துறைகள் மீதான மானிய கோரிக்கை விவாதம். இதற்கு கட்சியில் ஒருவர் என்ற விதத்தில் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு சராசரியாக ஒரு 10 நிமிடங்கள் வரை சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவார்கள். இதற்கு துறை சார்ந்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஏவா வேலு, மெய்யநாதன், மதிவேந்தன் உள்ளிட்டோர் இந்த மானிய கோரிக்கை விவாதத்திற்கு பதிலளித்து பல்வேறு துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளையும் அவர்கள் அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பிற்பகலை பொறுத்தவரை BC, MBC, SC, ST, கதர் மற்றும் போக்குவரத்து ஆகிய இந்த துறைகள் மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற இருக்கிறது. இதற்கும் கட்சியில் ஒருவர் என்ற விதத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு 10 நிமிடங்கள் குறையாமல் தங்களுடைய விவாதத்திற்கான உரையை அவர்கள் நிகழ்த்துவார்கள். அதனைத் தொடர்ந்து துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிப்பார்கள். அந்த அடிப்படையில இந்த நாள் சட்டப்பேரவை நிகழ்வு என்பது இவ்வாறு செல்லக்கூடிய நிலையில பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இன்று தினம் பங்கேற்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. நேற்று தினம் கள்ளக்குறிச்சி விவகாரத்துல மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய அதிமுக இந்த விவகாரம் தொடர்பாக இன்று தினம் ஆளுநரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. எனவே அதன் அடிப்படையில இன்று தினம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவைக்கு வருவார்களா அல்லது தொடர்ந்து புறக்கணிப்பார்களா என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழுகிறது. ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா.